நம்ம பிள்ளையார் முன்னாடி அழகாக இந்த மேஜிக் லேம்பையும் ஏற்றி வச்சுக்கிறோம். ஸோ இதுக்காக தான் தெரிஞ்சுனேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பன் டைப்பில் விளக்கு ஏற்றாமல் இந்த விளக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ஒரு சிலர் வந்து இந்த மண் விளக்கில் வந்து காமாட்சி அம்மன் ஹோல்டர் வந்து வைக்க முடியுமா, அது பெரிய சைஸில் இருக்கக்கூடிய விளக்குக்கு வந்து கேட்டிருக்கீங்க. ஏன்னா வச்சா அந்த ஹைட் வந்து கிடைக்குமா, மேலே உங்களுக்கு தீபம் எரியிற மாதிரி தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக தெரியும். இப்போ நான் சாதாரணமாக இந்த நார்மலாக இருக்கிற காமாட்சி அம்மன் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கோண வடிவில் இருக்கக்கூடியதான். ஸோ இது வந்து நமக்கு பெரிய விளக்காக இருந்தாலும் நம்ம சென்டரில் வைக்கும்போது ஸோ உங்களுக்கு இது போல் தான் நிற்கும். அப்போ அந்த ஹைட் வந்து தாராளமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே தீபம் எரியுது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம திரி போட்டுட்டு தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு தீபம் எரியுறதும் அந்த ஹைட்டுக்கு நல்லா கரெக்டாக கிடைக்கும். இந்த முக்கோண வடிவில் இருக்கனால ஸோ இது போல் தான் வந்து ப்ளேஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இல்லை ஒரு வேளை நீங்கள் ரொம்ப சின்ன விளக்காக தான் வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த மண் விளக்கு வந்து ரொம்ப ஸ்டார்டிங் சைஸ் சின்ன சைஸ் இருக்குங்களா, அதுக்கு வந்து இது போல் இந்த ரவுண்ட் டைப் ஹோல்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா புதுசாக என்கொயரிக்கு வரவங்க நிறைய பேர் இந்த டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் மண் விளக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் இந்த ரவுண்ட் டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் நெய் விளக்கு பயன்படுத்த ஒரு சின்ன விளக்கு, அந்த ஓட்டு விளக்கு வந்து சின்னதாக யூஸ் பண்ணிங்களா, அதுக்கு கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். சப்போஸ் ரொம்ப குட்டி விளக்காக இருக்குன்னா இதை கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் கொஞ்சம் மடக்கி விட்டிங்கன்னா இன்னும் சைஸ் வந்து சின்னதாகிடும். அப்போது ஈவன் ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய விளக்காக இருக்குன்னா கூட நீங்கள் அதுக்குமே இது போல் இந்த ரவுண்ட் டைப் ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப பெரிய விளக்கு தான் நாங்கள் பூஜை அறையில் வைக்கிறோம் அப்படின்னா மண் விளக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா இது போல் இந்த முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் ஹோல்டர் வந்து சென்டரில் வந்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இது தீபம் ஏற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது போல் சென்டரில் வந்து நீங்கள் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிடுங்க. இன்னொன்று அந்த அளவு வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் இது உள்ளே போடும்போது எண்ணெய் வந்து வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த ஹோல்டரில் நம்ம நடுப்பகுதியில் வந்து விட்டுடலாம். எப்பயுமே ஹோல்டரை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த திரியெல்லாம் போட்டு நீங்கள் இந்த எண்ணெயில் வந்து ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் வச்சுட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே அந்த திரி வந்து நல்லா ஊறிக்கிட்டே இருக்கும். அடுத்தது மேல் பக்கமும் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து திரியை வந்து நனைச்சி விட்டுருங்க. அந்த இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் சென்டர் பகுதியுமே வந்து நனைகிறளவு கொஞ்சம் இது போல் எண்ணெய் எடுத்து உள்ளே விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து எண்ணெயிலே வந்து நல்லா இந்த திரி வந்து ஊறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தீபம் ஏற்றும் போது அழகாக வந்து எரியும். ஸோ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் வந்து என்கொயரிக்கு வரும்போது கேட்டிருந்தாங்க, குலதெய்வத்துக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து பித்தளையில் என்ன விளக்கு வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் குலதெய்வத்துக்காக நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரும் மண் விளக்கே வந்து பயன்படுத்துங்க. பிராஸில் என்ன டிசைன்ஸில் வந்தாலும் சரி அது தவிர்த்துட்டு நீங்கள் கட்டாயம் பூஜை அறையில் ஒரு மண் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் உள்ளே நினச்சி விட்டுட்டு திடீர்னு நல்லா தூண்டி விட்டுட்டிங்கன்னா அழகாக வந்து எரியும். இன்னொன்று நான் இது வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் மண் விளக்காக இருந்தாலும் துளியும் கீழே வந்து எண்ணெய் கசியாமல் இருக்கும். அந்த இடமும் ரொம்ப சுத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஹோல்டரை பற்றின டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் தான் ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் டைப் ஹோல்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா திரியும் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து தீபம் ஏற்றிக்கலாம். இதுவும் அழகாக எரியும். சின்ன விளக்காக இருந்தாலுமே இந்த ஹோல்டர் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இது போல் நம்ம விளக்கு வந்து பூஜை அறையில் ஒரு மண் விளக்கு எப்போவுமே ஏற்றி வைக்கும்போது உங்களுக்கு எண்ணெய் கசிவு இல்லாமல் ரொம்ப சுத்தமாக வந்து தீபம் ஏற்றிக்க முடியும். நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் காமாட்சி அம்மன் விளக்கு நீங்கள் வச்சிங்கனாலும் அந்த தட்டிலலாம் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக நிற்காமல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் இதை ஷேர் பண்ண வீடியோ இந்த டிவி டேபிள் மேலே நான் ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். அப்போது அதில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த பிளான்ஸ் வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் குறிப்பாக எதை கேட்டாங்கன்னு தெரியல. எனக்கு லக்கி பேம்பு வந்து கேட்டாங்களா இல்லை மணி பிளான்ட்டை வந்து கேட்டாங்களான்னு தெரியல. ஆனால் இது ரெண்டுமே காமனாக எல்லா நர்சரியிலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த 2 செடிகளை மட்டும்தான் நீங்கள் அழகாக இன்டோராக வந்து வளர்த்த முடியும். அதிகமாக வெயில் வந்து தேவையில்லை. மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். தண்ணியில் மட்டும் நம்ம ஃபில் பண்ணி வச்சா மட்டும் போதும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டுமே கூட நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தும் போது ஸோ நார்மல் தண்ணி நம்ம வந்து பயன்படுத்தாமல் வந்து நம்ம ஒரு வேளை நீங்கள் மீன்லாம் வளர்த்துறீங்க, அதாவது சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு தான் வளர்த்துறீங்க, அந்த மாதிரி தண்ணி இருக்குன்னா அந்த தண்ணியை எடுத்து ஊற்றி வச்சுட்டு நீங்கள் பாட்டிலில் இந்த மாதிரி மணி பிளான்ட்டை போட்டு பாருங்கள். அதை வேர் வந்து நல்லா சூப்பராக வளர்ந்து வருது.
ஸோ இது ரூட்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த செட்டப் தான் நான் வந்து ஆல்ரெடி வந்து செட் பண்ணி வச்சுருந்தது. இப்போது இந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் இருக்கக்கூடிய விளக்கை வந்து பயன்படுத்தாமல் நான் வந்து அந்த மேஜிக் லேம்ப் வந்து வைக்கலான்னு தான் அதை தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அதில் இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்த ஒரு விளக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த விளக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் லேம்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த விளக்கு வந்து பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே நம்ம மண் விளக்கை பயன்படுத்தினா கீழே வந்து எண்ணெய் கசியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இதில் என்ன ஒரு மேஜிக் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயை ஊற்ற போகிறதே இங்கே தான். பின்பக்கமாக ஒரு ஓட்டை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது வழியாக தான் நம்ம எண்ணெயவே வந்து ஊற்ற போகிறோம். திரி போட்டு தீபம் ஏற்றக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இங்கே. ஆனால் நம்ம இப்படி சாய்ச்சி வச்சாலும் எண்ணெய் வந்து கீழே சிந்தாது அப்படின்னு தான் இது. அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் லேம்ப்புன்னு வந்து கொடுத்தாங்க. இது முதல்ல நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இடையில கொஞ்ச நாள் இதை எடுத்து வச்சுருந்தேன். நான் எங்கே வச்சுன்னு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன். கண்ணு முன்னாடியே இருந்தாலும் சில பொருள் நம்மளுக்கு வந்து கிடைக்காது இல்லைங்களா. அது போல் தான் கடைசியாக பார்த்திங்கன்னா டிவி டேபிள்குள்ளேயே தான் வந்து இந்த விளக்கும் இருந்தது. ஸோ நான் மொதல் டைம் வந்து இந்த விளக்கை பயன்படுத்த போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதாவது ஒரு வேளை எண்ணெயை பின்னாடி ஊற்றிட்டு சாய்க்கும் போது கீழே கொட்டிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது போல் எதுவும் ஆகலை. ஸோ பின்னாடி இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ள வந்து கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். அதுவும் வந்து ஒரு அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகமாகவும் ஊற்றக்கூடாது. ஏன்னா அதுக்குரிய கெப்பாசிட்டி எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஊற்றிக்கணும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இப்போ ஃபில் பண்ணிவிட்டு இல்லைங்களா, இது பாருங்கள் கீழே சாய்ச்சிட்டேன். இப்போ ஆக்சுவலாக உள்ளே எண்ணெய் இருக்குது, ஆனால் எதுவுமே துணியும் வெளியே வராது. ஸோ அதுதான் இந்த மேஜிக் லேம்போட ஸ்பெஷலு. இப்போ நம்ம இதில் அந்த திரியை வந்து உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயில் நனைச்சிட்டோம்னா அழகாக இது வந்து தீபம் போட்டுக்கலாம். இப்போ நான் திரியை உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறேன். அந்த திரி நனைஞ்சு வருது. ஸோ இப்போ திரியை வந்து உள்ளே போட்டாச்சு. இந்த விளக்கு தான் நான் வந்து இப்போது இந்த பிள்ளையாருக்கு முன்னாடி எப்போவுமே ஏற்றலாம் அப்படின்னா இதுக்காக தான் தேடிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா திரியை நனைச்சி விட்டாச்சு. ஸோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமான விளக்காகவும் இருக்கும். இன்னொன்று வந்து எண்ணெயும் கசியாமல் இருக்கும். ஸோ இந்த இடம் வச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக அழகாக எரியுது. ஸோ இந்த இடத்துல இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நான் இதனால தான் ரொம்ப நாள் தேடிட்டு இது முன்னாடி நம்ம இதை வந்து ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு. ஸோ எண்ணெய் கசிவு எதுவும் இருக்காது. ஏன்னா அதுலேயே வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த விளக்கு வந்து நம்ம மண் விளக்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விளக்கு வந்து திரி போட்டு தீபம் ஏற்றியாச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஸோ நம்ம பிள்ளையார் முன்னாடி அழகாக இந்த மேஜிக் லேம்பையும் ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்காக தான் தேடிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பன் டைப்பில் விளக்கு ஏற்றாமல் இந்த விளக்கு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ உங்களில் யாராவது இந்த விளக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மண் விளக்கு பயன்படுத்தினாலும் ஹோல்டர்ஸ் வந்து வச்சு பயன்படுத்திக்கலாம். பெயிண்ட் பண்ணிங்கன்னா துளியும் என்ன வந்து கசியாமல் இருக்கும். ஸோ காமிச்ச 2 ஹோல்டர்ஸுமே நம்மளோட ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுறவங்க ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.